எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள மூன்றாம் தரம் மற்றும் இரண்டாம் தரம் என்பவற்றில் பணியாற்றுகின்ற அலுவலர்களுக்கான வினைத்திற மகான் தடை பரீட்சைகள், அதாவது முதலாவது வினைத்திற மகான் தடை பரீட்சை, இரண்டாவது வினைத்திற மகான் தடை பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றுபவர்களுக்கு நடைபெறுகின்ற நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான பொதுவான செயலமர்வில் இன்றைக்கு நாலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விடயம், இரண்டு அணிகளையும் ஒன்றாக சேர்த்து பெருமளவான செயலமர்வு நடைபெறும் நிதி ஒழுங்கு விதிகளை பொறுத்தவரையில். தாவன நடைமுறைகள் மற்றும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் போன்ற விடயங்களை பார்க்கிற போது இரண்டாவது பிரிவில் இருக்கக்கூடிய ஆக்களோட முதலாவது ஆக்களை எந்த வகையிலையும் சேர்க்க மாட்டோம். அவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே போல முதலாவது பரீட்சை எழுத போகிறவர்களுக்கான அலுவலக நடைமுறைகளை பற்றி பார்க்கிற போது இரண்டாவது தரப்பை சேர்க்க மாட்டோம். நிதி ஒழுங்கு விதிகளில் கணிசமானவை பொதுவான பகுதிகளாக இருக்கு. அதுவும் குறிப்பாக முதலாவது வினைத்திற மகான் தடை பரீட்சைக்கு தோற்றுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்திட்டம் சொல்லி இல்லை, பொதுவான கணக்கீடு நடைமுறைகள் படிவங்கள் இந்த மாதிரியாக சொல்லி இருக்கு. சரியா? மற்ற ஆக்களை பொறுத்தவரையில 1 தொடக்கம் 5 வரையான அத்தியாயங்கள் பெருகை நடைமுறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பெருகை நடைமுறைகள் சில கடினமான பகுதிகளை பிரயோகிக்கிற போது உங்களுக்கு தனியாக செயலமர்வு நடக்கும். இரண்டாவது இபிஆர்களுக்கு, மற்ற ஆக்களுக்கு ஒன்றாக நடக்கும். இது மட்டுமில்லை, இந்த செயலமர்வோட முடியாது, இது மட்டும் தருவதில்லை. உங்களுடைய அறிவு திரட்சி, உங்களோட பகிரப்படுகிற அறிவு திரட்சி என்பது இப்படி ஒரு செயலமர்வு நடப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டு ஒன்றொன்றாக பார்க்க வேண்டிய ஒரு தொகுதி காணொளிகளும் உங்களுக்கு பகிரப்படும். நான் எல்லா பாடத்துக்குரியதையும் ஒன்றாக பகிர்ந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் அதை படிக்கிறது கடினமாக இருக்கும் என்பதனால ஒரு பாடத்துக்குரியதை மட்டும் ஒரு செட் மட்டும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உண்மையில அந்த பாடத்துக்குரிய இன்னும் சில செட் இருக்கு. தாபன நடைமுறைகள் அல்லது தாபன விதிக்கோவை என்று வருகிற போது ஒரு 3 அத்தியாயங்களுக்குரியதை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன், 2ல் இருக்கிறார்களுக்கு. ஆனால் எல்லா அத்தியாயத்துக்குரிய காணொலிகள் இருக்கு. அது உங்களுக்கு தருவோம். நம்ம நீங்கள் நினைச்சு கொள்ள வேணும், ஒவ்வொரு நாளும் செயலமர்வு இருக்கு. வகுப்பு நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, ஏன்னா உங்களுக்கு டிசம்பர் நடுப்பகுதிக்குள்ள பரீட்சை நடந்து முடிஞ்சிடும். சரிதானே? அப்போ விரைவாக பரீட்சை நடக்கும். சிலிடாவை பொறுத்தவரையில அவங்க எக்ஸ்பிரஸ் ஸ்பீட், அதிவேகம். அப்போ அவங்க உடனே அப்போ உங்களுக்கு என்ன சொல்ற, பரீட்சை வைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு விதமான மேனி, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி அதை வச்சுட்டு கொஞ்சம் நாள் நித்திர ஓடுற வேலையெல்லாம் இல்லை, உடனும் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி வெற்றிகரமாக ஷெடியூல் பண்ணிட்டு மெசேஜ் போடுவாங்க, வெற்றிகரமாக அட்மிஷன் கார்டு அனுப்பிட்ட வந்து போடுவாங்க, எக்ஸாம் நடத்திட்ட வந்து போடுவாங்க, வெற்றிகரமாக எவ்வளோ காலப்பகுதிக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துட்ட வந்து போடுவாங்க. இப்போ கடந்த பரீட்சையின் போது நான் அந்த வினாத்தாள் மதிப்பீட்டு குழுவில் இருந்து நாங்கள் நின்ற போது நான் வினாத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபட கிடைக்கல இருந்தால் அந்த காலப்பகுதியில் ஒன்று தேர்தலுக்குரிய நடவடிக்கைகள், இரண்டாவது எனக்கு அங்கே ஒரு பயிற்சி நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருந்தது. என்னுடைய பிரிவோடு நான் அதை தவற விட்டு வேறு பிரிவுகளோடு போய்த்தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதனால அந்த மதிப்பீட்டு பணிக்கு போக கிடைக்கல. ஆனால் மதிப்பீடு போனார்கள் சொன்னார்கள், உங்களில் அவர்கள் கரிசனையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் விளங்கி இருந்தால் அதற்குரிய புள்ளிகளை கொடுங்க என்றது போலதான் சொல்லி இருக்கிறாங்க. பாடமாக்கி கஷ்டம், கொஞ்சம் விளங்கும். சரியா? இப்போ நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளை இப்படி படிப்போம். ஏற்கனவே படித்த காணொளிகளை தருவதை நீங்கள் ஒரு பெறுமதி குறைவாக சும்மா கிடைக்குது தானே என்று நினைச்சால் அந்த இடத்துல நான் என்னுடைய கவலையை மட்டும்தான் வெளிப்படுத்த இயலும். சரியா? மற்றபடி இதை ஏன் ரெக்கார்டிங்ல சொல்றதுன்றா வராதாங்களுக்கா அதை பயன்படுத்தி கொள்வது. உண்மையில கடந்த முறை நடந்த செயலமர்வுகளில் நடத்தப்பட்ட அவ்வளவு பாடமும் உங்களுக்கு அப்படியே தான். போன வருஷம் இபி எழுதி பாஸ் பண்ணாக்கள் பெயில் விட்டாக்கள் என்று சொல்லி எல்லாரையும் சேர்த்து ஒரு வகுப்பு நடத்தினோம் தானே. அந்த வகுப்புல நடத்தப்பட்ட அவ்வளவு வீடியோஸும் உங்களுக்கு தான். அப்போ அதுக்கு மேலதான் இந்த செஷன்ல படிக்க போறோம். அப்போ அதையும் பார்த்து இதையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதை கருத்துல கொள்ளுங்க. சரியா? சரி. சபை நான் சில நிமிடங்கள் உங்களோட ஒரு 7 நிமிஷம் அப்படி பேசி இருக்கிறேன் நம்புகிறேன். சரி, நாங்கள் இப்போ செயலமர்வுக்குள்ள போவோம். பாடத்திட்டத்துக்குள்ள போயிட்டு கதை.
சரி, நாங்கள் கடந்த செயலமர்வுள்ள நிதி ஒழுங்கு விதிகள், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஒழுங்கு விதிகள் 109 தொடக்கம் 108 வரையிலான பகுதிகளை பார்த்து நிறைவு செய்திருந்தோம் என்கிறது என்னுடைய ஞாபகமாக இருக்கிறது. அதாவது நட்டத்தை கையாளும் அலுவலர்கள் யார், அவர்களுக்கான நட்டத்தை கையாளும் எல்லைகளவை, அதாவது நிதி பெறுமதிகளவை, நட்டத்தை அவர்கள் கையாளும் போது எவ்விதமான நட்டங்களை கையாள முடியும் என்கிற 3 விடயங்களை தொடர்புபடுத்தி நாங்கள் பார்த்திருந்தாங்கள். இதை கவனமா திரும்ப பார்த்துக்கொள்ள வேண்டும். நட்டத்தை கையாளும் அலுவலர்கள் கேட்டால் நீங்க எழுதி போடுவீங்க, அவர்களால் கையாளப்படக்கூடிய நட்டங்கள் அவை என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். முதலாவது தடவையாக எழுதுகிறவர்கள்ட்ட சில நேரம் கணக்கீட்டு உத்தியோகத்தினால கையாளப்படக்கூடிய நட்டங்கள் அவை என்று கொஞ்சம் இலகுவான கேள்வியாக கேட்டது. ஆனால் 2வது ஈவி எழுதுகிறார்கள்ட்ட சில நேரம் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு ஒன்றின் செயலாளராக இருக்கக்கூடிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டங்கள், அல்லது அமைச்சு ஒன்றின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டங்கள் என்று கேட்பார்கள். இப்போது 2மே 9. சரிதானே? அதே போல நட்டத்துக்குள்ள அடங்குறது எது, அடங்காதது எதுன்றது முதலாவது ஈவி கேட்டால், நட்டம் பற்றிய அறிக்கைகள் 2வது ஈவியாக்களுக்கு கேட்கலாம். முதலாவது ஈவியில் நட்டம் பற்றிய அறிக்கை கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. சரிதானே? நட்டம் பற்றிய விசாரணை குழு அமைக்கப்படுவதன் நோக்கம், நட்டம் பற்றிய விசாரணை குழுவை அமைக்கும் அதிகாரம் கொண்டவர்கள், நட்டம் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லாத சந்தர்ப்பங்கள், இப்படியாக மிக நுணுக்கமாக நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். உண்மையில ஒரு SLAS லெவலுக்கு அண்மித்ததாக நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஆனால் எளிமையாக கதைச்சிருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டப்படுத்தி எல்லாம் இல்லை. அப்போ அது எல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப தயார்படுத்தி வச்சிருக்க வேணும். இது உங்களுடைய நிரந்தர ஞாபகத்தில் போய் செய்கிற வேணும், அதுக்குரிய முயற்சியை செய்யுங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு பதிவளித்தல் கட்டளை, விட்டு விடுதல் கட்டளை என்கிற 2 விடயங்கள் தொடர்பாக உங்களோட பேசுவோம். சரிதானே? இந்த பதிவளித்தல் என்றால் என்ன, பதிவளித்தல் கட்டளை என்றால் என்ன, விட்டு விடுதல் என்றால் என்ன, விட்டு விடுதல் கட்டளை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது நட்டங்கள் தொடர்பாக நட்டங்கள் அல்லாத விட்டு விடுதல்களும் இருக்குது. அதை நாங்கள் இந்த கதைக்கு இந்த நட்டங்கள் என்பதோடு தொடர்புடைய பதிவளித்தல் மற்றும் விட்டு விடுதல் என்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? இப்போ பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டங்கள் சம்பந்தமாக வழங்கப்படுகின்ற ஒரு இறுதி கட்டளையை இது குறிக்கும். நட்டங்கள் தொடர்பாக வழங்கப்படுகின்ற ஒரு இறுதியான கட்டளை. இந்த இறுதியான கட்டளை என்றால் என்ன என்று கேட்டால், ஏற்பட்ட நட்டத்தின் பெறுமதி ஒன்று அங்கு இருக்கும். அந்த நட்டத்தின் பெறுமதியில எல்லா வழிகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அறவீடுகளை தீர்மானித்த பின்பு, எல்லா வழியிலும் மேற்கொள்ளக்கூடிய அறவீடுகளை தீர்மானிக்கின்ற தொடக்க நடவடிக்கை முடிவடைந்த பின்னர் இந்த கட்டளை கொடுக்கப்படும். இப்பவும் உங்களுக்கு விளங்காது, நான் திருப்பி சொல்லுகிறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் நட்டம் வந்திருக்குது. 105(1) கீழ் அறவிடக்கூடிய ஆகக்கூடிய நட்டம் 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன். சரிதானே? இதுல காப்புறுதி நிறுவனம் அல்லது அதுக்குரிய உத்தரவாத கம்பெனி அல்லது வங்கி போன்ற பல்வேறு விதமாக, அல்லது கொடுப்பனவுகளாக இருந்தால் யாருக்கு மேலதிகமாக கொடுத்திருந்தால் அவர்கிட்ட இருந்து திருப்பி பெறக்கூடியதாக இருந்தால், தவறான நபர்களுக்கான கொடுப்பனவு, தவறான ஆளுக்கான கொடுப்பனவு, கிரமமற்ற கொடுப்பனவு எல்லாம் நட்டம் என்று பார்த்தோம் தானே. இந்த மாதிரியான நட்டங்கள்ல கொடுத்ததுல ஒரு பகுதியை அறவிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லது காப்புறுதி கம்பெனி தருகுது, வங்கி தருகுது, அந்த ஒரண்டியோ கரண்டி கொடுத்த நிறுவனம் தருகுது, உத்தரவாத நிறுவனம் தருகுது என்று வச்சுக்கொள்ளும். அப்ப இப்படி எல்லா வழிகளிலும் வரக்கூடியதை தீர்மானித்த பிறகு அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் வருது வச்சுக்கொள்ளும். அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் வருது. அப்ப இந்த உத்தியோகத்திட்ட 7 லட்சம் ரூபாய் அறவிட வேணும். அவருடைய அந்த நட்டத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் அல்லது அவருடைய தன்மையை கருத்தில் கொண்டு இந்த நட்டத்தை கையாளுகிற அதிகாரி
அமைச்சு செயலாளர் அல்லது அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர் இந்த நட்டத்தை கையாளுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. நட்டத்தை கையாளும் அதிகாரி அதில் ஒரு பகுதியை அவரிடமிருந்து அறவிடுவதில்லை என்று தீர்மானிக்கிறேன். சரிதானே? அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் அறவிடுறது, 3 லட்சம் ரூபாய் காப்புறுதி போன்றவற்றினால கிடைக்குது. அப்ப எல்லா வழிகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அறவீடுகளை நிச்சயித்த பின்பு அல்லது நிச்சயிப்பதற்கான எல்லா தொடக்க நடவடிக்கைகளும் எடுத்த பின்பு மிகுதியாக ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு தரட்டிலிருந்தும் அறவிடாம இந்த நட்டம் தொங்கி நிற்குது. இந்த நட்டத்தை, அதாவது அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகையாகிய 8 லட்சம் ரூபாவை கழிக்கின்ற போது வருகின்ற மிகுதி 2 லட்சம் ரூபாவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்றும் அந்த தொகையினை பதிவேடுகளிலிருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாளும் அதிகாரம் பெற்ற அலுவலரினால் வழங்கப்படுகிற கட்டளை பதிவளித்தல் கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இந்த 3 பாயிண்ட்ஸ் விளங்கிட்டு அவங்களுக்கு 105(1) கீழே அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி தீர்மானிக்கப்படும். நட்டத்தின் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து அறவிடப்படுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட தொகையை கழிக்கும் போது வருகின்ற மிகுதியை பதிவேடுகளிலிருந்து நீக்கி விடுவதற்கும் குறித்த நட்டம் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் ஆகவே பொருட்பதிவேடுகள் அந்த கையிருப்பு பதிவேடுகள் போன்றவற்றில் காணப்படும் அந்த பதிவுகளை அழிக்கலாம், அதாவது நீக்கலாம் என்றும் நட்டத்தை கையாளும் அதிகாரம் பெற்ற அலுவலரால் வழங்கப்படுகின்ற கட்டளை பதிவளித்தல் கட்டளை. இது எப்ப கொடுக்கப்படும்? நட்டம் தொடர்பில் எல்லா வழிகளிலிருந்தும் மேற்கொள்ளப்படும் அறவீடுகளை நிர்ணயிக்கும் எல்லா தொடக்க நடவடிக்கைகளும் முடிவடைந்ததன் பின்னர் கொடுக்கப்படும். இது பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டம் சம்பந்தமான இறுதி கட்டளையை குறிப்பதற்கு உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை ஆகும். நான் கீழே இருந்து மேலே சொல்லி இருக்கிறேன், இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு என்ன விளங்க இல்லைன்னா யாராவது தயவு செய்து மெசேஜ் போடவும். அப்போ முதலாவது பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டம் சம்பந்தமான இறுதி கட்டளையை குறிக்கும். இது யாரால கொடுக்கப்படும்? நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் என நிதி ஒழுங்கு விதி 108 குறிப்பிடப்பட்ட நட்டத்தை கையாளும் அதிகாரிகளால் வழங்கப்படும். நட்டம் தொடர்பில் எல்லா வழிகளிலும் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளை நிச்சயிக்கின்ற எல்லா தொடக்க நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. நட்டத்தில் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகையை கழித்து வருகின்ற மிகுதி பெறுமதியை நீக்கி விடுவதற்கும் குறித்த நட்டம் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் அவற்றை பொருட்பதிவேடுகள் மற்றும் கையிருப்பு பதிவேடுகள் முதலியவற்றில் பதிவுகளை அளிக்கலாம் எனவும் வழங்கப்படுகின்ற ஒரு கட்டளையாக இது இருக்கும். சரியா? அப்ப 4 விஷயம் இதுக்குள்ள நீங்க எழுதுறீங்க. முதலாவது, நட்டங்கள் தொடர்பான பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டம் பற்றிய இறுதி கட்டளையை குறிக்க உபயோகப்படும். 2வது, இது எப்போது கொடுக்கப்படுகிறது? எல்லா வழியிலும் மேற்கொள்ளக்கூடிய அறவீடுகளை தீர்மானித்த பின்னர் அது பற்றிய எல்லா தொடக்க நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் இக்கட்டளை கொடுக்கப்படும். 3வது, பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டத்தின் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையை கழிக்க வரும் பெறுமதியை பதிவேடுகளில் இருந்து நீக்கி விடுவதற்கும் குறித்த நட்டம் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் ஆகவே அப்பெறுமதிகளை பொருட்பதிவேடுகள் கையிருப்பு பதிவேடுகள் முதலியவற்றிலிருந்து நீக்கலாம் எனவும் நட்டத்தை கையாளும் அலுவலரினால் விதிக்கப்படுகின்ற கட்டளையாக அமையும். சரியா? பதிவளித்தல் கட்டளையின் பிரதி யாருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும்? கேள்வியை கேட்டுவிட்டா, ஒவ்வொரு பதிவளித்தல் கட்டளையின் பிரதியும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும், அல்லது கணக்காய்வாளர் அதிபதி என்று சொல்லுகிற ஆடிட்டர் என்ற ஒவ்வொரு பதிவளித்தல் கட்டளையின் பிரதியும்
கணக்காய்வாளர் அதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ பதிவளித்தல் கட்டளையை பற்றி கேட்டா, நட்டங்களுக்கான பதிவளித்தல் கட்டளை. வேற பதிவளித்தல்களும் இருக்கு, அதை பற்றி நாங்கள் இப்ப கதைக்கு சரிதானே. நட்டங்களுக்கான பதிவளித்தல் கட்டளை. அடுத்தது விட்டு விடுதல் கட்டளை. இப்ப பதிவளித்தல் என்றா என்ன என்று சொல்லி விளங்கிடுது. பதிவளித்தல் என்றது நட்டத்தை கையாளும் அதிகாரி தானாகவே முன்வந்து நட்டத்தில் ஒரு பகுதியை பொறுப்பேற்கிற போது இது நிகழுது. விட்டு விடுதல் கட்டளை என்றால் என்ன பிள்ளைகள்? ஒரு தொகையை அறவிட தீர்மானித்த பிறகு அதுல ஏதோ ஒரு பகுதியை அறவிட முடியாமல் போனால், ஏதோ ஒரு பகுதியை அறவிட முடியாமல் போனால், உதாரணமாக ஒரு உத்தியோகத்திலிருந்து 12 தவணைகளில் அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்படுது. 5 தவணை அறவிட்டு முடிய சுனாமி வந்தது, குடும்பத்தோட அவரே இல்லாம போயிட்டு. சரியா? குடும்பத்தோட இல்லை, கரையோரமாக இருந்த குடும்பம். இது நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். படு பயங்கரமான ஒன்று. இதை விட வேறு சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு, நீங்க ஞாபகத்துல மறக்காம வச்சிருக்கிறது. இப்போ அறவிடுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சு. 1,20,000 ரூபாய் அறவிட தீர்மானிக்க தொகை, ஆனால் 50,000 தான் அறவிட்டு, 70,000 அறவிடை. எல்லா வழிவகைகளும் கையாளப்பட்டாலும் இனி அறவிடையில அறவிட தீர்மானித்த தொகைக்கும் அறவிட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கு விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்கப்படுது. சரியா? அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையில் ஏதேனும் ஒரு பகுதியை அல்லது முழு பகுதியேனும் அறவிட இயலாமல் போகும் போது அறவிடுவதற்கான எல்லா விதமான வழிவகைகளும் கையாளப்பட வேண்டும். அவ்வாறு கையாளப்பட்டும் அறவிட வேண்டிய தண்டப்பணம், குற்றப்பணத்தை பகுதியாகவோ முழுமையாகவோ அறவிட முடியாத போது சம்பந்தப்பட்ட நட்டத்தை அரசாங்கம் கையேற்கிறது என்றும் அவற்றை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் நிதி ஒழுங்கு விதி 108 கூறப்பட்ட நட்டத்தை கையாளுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலரினால் வழங்கப்படுகின்ற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை ஆகும். பதிவளித்தலுக்கும் விட்டு விடுதலுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு இப்ப தெளிவா இருக்குது. பதிவளித்தல் கட்டளை என்ன, விட்டு விடுதல் கட்டளை என்னன்னு கேட்பாங்க. அல்லது இங்க இந்த ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, சிறு குறிப்பு எழுத சொல்லி, அதுக்குள்ள தருவாங்க. கவனமா எழுதக்கூடியதா இருக்கும். இந்த பதிவளித்தல் விட்டு விடுதல் என்ற நட்டம் தொடர்பானது. சரிதானே? நான் மற்ற பகுதியை பேசுவதற்கு முன்பாக உங்கள்ட்ட கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு திரும்ப வந்து உங்களோட பேசுவீர்கள். இதுல பார்க்கணும் 111 112 நிதி ஒழுங்கு விதிகள் இல்லையா, கடல்லையே இல்லையா பாருங்க. அங்க சொல்லப்பட்ட விட்டு விடுதலை தவிர நட்டங்களில் இருந்து தோன்றுபவை அல்லாத விட்டு விடுதல்களும் இருக்குது. சரியா? நட்டத்துக்கான விட்டு விடுதல் தான் பதிவளித்தல். அடுத்தது விட்டு விடுதல். ஒரு பகுதி அறவிட தீர்மானித்து அறவிட முடியாமல் போனால் அது நட்டத்துக்கான விட்டு விடுதல். இங்கு நிதி ஒழுங்கு விதி 102 வரவிலக்கணப்படுத்தப்பட்டபடியான நட்டங்களில் இருந்து தோன்றுபவை அல்லாத விட்டு விடுதல்கள். ஏனைய என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அது கடினமான பொருளை தரும், அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏனைய விட்டு விடுதல்கள் எல்லாம் சொல்லி போடக்கூடாது. சரியா? இங்க நட்டங்களில் இருந்து ஏற்படுபவை அல்லாத விட்டு விடுதல்கள். விட்டு விடுதல் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்க இதைத்தான் கருத வேண்டும். அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல், அந்த வருமதி தொடர்பான பதிவுகளை அளித்தல் என்பவை விட்டு விடுதல்கள் என்று சொல்லப்படும். எல்லாத்துக்கும் நட்டத்திலே இருந்து வராது, நட்டத்திலே இருந்து வராதது எல்லாம் பொதுவான வரவிலக்கணம். என்ன விட்டு விடுதல் என்றால் அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது பதிவளித்தல், அழித்து விடுதல். அழித்து விடுறதுன்னா அதை டெலீட் பண்ணி விடுறது ரெஜிஸ்டர்ல. சரிதான்? இப்போ விட்டு விடுதல் என்பது அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது அழித்தல் என்று பொருள்படும். நட்டத்திலிருந்து
தோன்றுபவை அல்லாத அல்லது நட்டத்திலிருந்து வருபவை அல்லாத விட்டு விடுதல்களை நாங்கள் ரெண்டு விதமாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று நியதி சட்ட முறையான விட்டு விடுதல்கள், இரண்டாவது பிற விட்டு விடுதல்கள். நியதி சட்ட முறையான விட்டு விடுதல்கள், பிற விட்டு விடுதல்கள் என்று சொல்றது. இது நட்டத்திலிருந்து வருபவை அல்லாத விட்டு விடுதல்களை ரெண்டு வகை. நீங்கள் சுருக்கமாக இதில் இருக்கிற மாதிரியாக இல்லாமல் இலகுவாக புரிந்து கொள்ற வகையில சொல்றேன். அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையினை, அரசாங்க வருமதியை, அரசிறையினை அல்லது அரசு அறவிட வேண்டிய ஒரு தொகையினை அறவிட முடியாது என தென்படும் போது அதனை முழுமையாகவோ பகுதியாகவோ அறவிடுவது நியாயமற்றது என்று தோன்றுகிற ஒரு வேளையில, அறவிட முடியாது என்று தென்படுகிற போது அல்லது அறவிடுவது நியாயமற்றது என்று தோன்றுகிற போது இந்த விட்டு விடுதல்கள் செய்யல. ஒரு உத்தியோகத்திற்கு யாரையும் கேளாமல் அவரே அந்த விட்டு விடுதலை செய்துவிடக்கூடிய அதிகாரம் சட்டத்தினால் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது நியதி சட்ட முறையான விட்டு விடுதல் என்று அழைக்கப்படும். சில சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது அரசாங்கத்துக்குரிய சில அரசிறைகளை அல்லது வருமதிகளை விட்டு விடுவதற்கு உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரம் சட்டத்தினால கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டு உத்தியோகத்தர் அதனை விட்டு விடுதல் செய்வாராக இருந்தால் அதை நாங்கள் சொல்றது நியதி சட்ட முறையான விட்டு விடுதல். உத்தியோகத்தருக்கு தெரியுது இந்த தொகையை அறவிட முடியாது, அல்லது அந்த பொறுப்பானவர்களிடமிருந்து அதை முழுசாவோ பகுதியாகவோ அறவிடுவது நியாயமற்றது. அந்த பொறுப்பான உத்தியோகத்தரிடம் அறவிட முடியாது, அந்த பிடியத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கிட்ட அறவிட முடியாட்டி அந்த அறவிட்டு தந்திருக்க வேண்டியவர்கிட்ட அறவிட வேணும். அது கூட நியாயம் இல்லை, அறவிடுவது நியாயமற்றது என்று தோன்றும் போது அதை விட்டு விடுவதற்கு இவருக்கு சட்ட அதிகாரம் இல்லை, திரைசேரியின் அனுமதியை பெற்று விட்டுவிட முடியுமாக இருந்தால் அது பிற விட்டு விடுதல்கள் அல்லது ஏனைய விட்டு விடுதல்கள் என்று சொல்லப்படும். அப்ப மேலே ஏனைய என்று பாவிச்சு விட்டோம்னா கதை கழிஞ்சது. நட்டத்தில் இருந்து எழுவன அல்லாத விட்டு விடுதல்களை ரெண்டாக சொல்றோம். ஒன்று நியதி சட்ட முறையான விட்டு விடுதல், இரண்டாவது பிற விட்டு விடுதல். நியதி சட்ட முறையான விட்டு விடுதல் என்பது சட்டங்களை நிர்வகிக்கின்ற போது அரசாங்கத்துக்குரிய சில அரசிற இனங்களை அல்லது வருமதிகளை விட்டு விடுவதற்கு சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் அவ்வுத்தியோகத்தினால மேற்கொள்ளப்படுகிற விட்டு விடுதல் நியதி சட்ட முறையான விட்டு விடுதல். அவ்வாறு சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாமல் திரைசேரியின் அங்கீகாரம் பெற்று ஒரு விட்டு விடுதல் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது பிற விட்டு விடுதல்கள் என்று சொல்லி அழைக்கப்படும். சரிதானே? அப்ப நட்டத்தில் ஏற்படுகிற பதிவளித்தல் விட்டு விடுதல் என்பதற்குரிய விளக்கமும் வந்துடுது உங்களுக்கு. நட்டத்திலிருந்து தோன்றுபவை அல்லாத விட்டு விடுதல்களை வகைப்படுத்துங்கோ என்று கேட்டால் அந்த விட்டு விடுதல் என்றா என்ன என்ற ஒரு விளக்கம் சொல்லி அதுல ரெண்டு வகை இருக்குது, அந்த ரெண்டும் என்ன என்று எழுதுறதுக்கு உங்களுக்கு இப்ப முடியும். சரியா? சரி, அடுத்தது நாங்கள் பார்க்கிறார்கள் நிதி ஒழுங்கு விதி 103 நட்டம் ஒன்று ஏற்பட்ட போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று சொல்லி கேட்டது. நட்டம் ஒன்று ஏற்படும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று கேட்கப்பட்டா நாங்கள் அதை அப்படியே வரிசையா ஒரு 12 விடயத்தை சொல்லுகிற போது ஒன்று சொன்னோம், நட்டப்பதிவேட்டில் பதிய வேண்டும். நட்டப்பதிவேட்டில் பதிய வேண்டும். அப்ப நட்டப்பதிவேட்டில் பதிவதற்கான அந்த படிவம் நிதி ஒழுங்கு விதி 110 நட்டங்களின் பதிவுகள் மேற்கொள்ளப்படுகிற படிவம் என்று கேட்கப்பட்டால் அதுல இருக்கக்கூடிய விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இவ்வளவு சொல்லும். சரிதானே? என்னென்ன இது இப்படி 2 லைன்ல இருக்காது, அது ஒரே லைன்ல பாய் மாதிரி நீளமாக இருக்க வேண்டும். இங்க நாங்கள் இந்த புத்தகத்தின் வசதிக்காக 2 லைன்ல எழுதியிருக்கு. இப்படி இருக்காது, ஒரே லைன்ல தான் இருக்கு. சரியா? இதுல இந்த கீழப்படுற பகுதி இந்த கீழே இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இங்கால இருக்குது என்று நினைச்சு கொள்ளணும். 1 2 3 4 5 6 அடுத்தது 7 இருக்கு. சரியா? அங்க 7 8 9
10, 11 வரைக்கும் அங்கால இங்கால பகுதியில் போகுது. இந்த இதுக்குள்ள தொடர்ந்து போகுது என்று நினைச்சுக்கணும். சரியா? அப்ப இதுல 7வது, இதுல 7 2 போட்டு பிராக்கெட் பண்ணி அங்கால 8 இருக்கும். இந்த மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. சரி, என்னென்ன விடயம் எழுத வேணும்? நட்டப்பதிவேட்டில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் அவை. இந்த பகுதிக்குள்ள சுளையா கேள்வி இருக்கும் பிள்ளைகள். நட்டம் என்பதுக்குள்ள அவ்வளவும் கேள்விதான். சரிதானே? வந்தால் அப்படியே புள்ளி எடுக்கக்கூடியது. அதுக்காக தான் பெரும்பாலும் எந்த பரீட்சைக்கும் நட்டம் என்பதை முதல்ல படிப்பிக்கிறது. நட்டத்துக்கான பொறுப்பில் தொடங்கி பதிவளித்தல், விட்டுவிடுதல், நட்டத்திலிருந்து எழுபவை அல்லாத விட்டுவிடுதல் வரைக்கும் அழகா படிப்பிச்சு விடுறது. இதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. அவ்வளவுமே கேள்வி. தட்டி கழிக்கக்கூடியது மிக சுருக்கமான பகுதியில். கழிவுன்றது மிக குறை. சரிதானே? மரக்கறி வாங்கி வெட்டினா சில கழிவுகள் வர மாதிரி இதுல வருகிற கழிவு மிக குறைவாக இருக்கும். அவ்வளவும் பரீட்சைக்குரிய உள்ளடக்கம் தான். பார்ப்போம். நட்டம் தொடர்பான பதிவேட்டு படிவம் நிதி ஒழுங்கு விதி 110 இருக்கக்கூடிய பதிவேட்டில் உள்ளடங்குகிற விடயங்கள் அது. ஒன்று, நட்டத்தின் திகதி. நட்டத்தின் திகதி என்பது நட்டம் நிகழ்ந்த திகதி அல்லது நட்டம் நிகழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்ட திகதி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நட்டம் தொடர்பான அறிக்கையில இதெல்லாம் எழுதுறாங்க. சரிதானே? நட்டத்தின் திகதி, அதாவது நட்டம் நிகழ்ந்த திகதி அல்லது நட்டம் நிகழ்ந்தமே கண்டுபிடிக்கப்பட்ட திகதி. அடுத்தது நட்டத்தின் விபரம். சேதமா, அழிவா, காணாம போனதா, களவா, நட்டத்தின் விபரம் என்ன விபரம். சரி. மூன்றாவது, மூல விலை. 104.4 சொல்லப்படுகிறது. 104.4 நட்டம் பற்றிய இறுதி அறிக்கை. நட்டத்தின் மூல விலை அங்க சொல்லி இருக்க. மூல விலை விளக்கப்பட்ட நேரத்தில் அது என்ன பெறுமதி, அது பழுதுபார்க்கறதுக்கான பெறுமதி, அடுத்தது அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் எழுதுறாங்கல்ல. சரி, இங்க முதலாவது நட்டத்தின் திகதி, 2வது நட்டத்தின் விபரம், 3வது மூல விலை. மூல விலை என்றால் அதனுடைய கொள்வனவு விலை, வாங்கின விலை என்ன கிடைக்கக்கூடியதாக இருந்தால் அதை எழுத வேண்டும். அடுத்தது சேதம் நிகழ்ந்த போது அல்லது நட்டம் நிகழ்ந்த போது அதனுடைய மதிப்பிடப்பட்ட பெறுமதி, அப்போதைய பெறுமதி என்ன, அதை திருப்பி வைப்பதற்கு அல்லது பழுது பார்ப்பதற்கு ஏற்பட்ட செலவு. இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டுதான் 105 கீழே நீங்கள் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியை கணிக்கிறது. திருப்பி வைப்பதற்கு ஏற்பட்ட செலவு, பிறகு அதுக்கு வேற தீர்வை 25% எல்லாம் போட்டு அறவிடத்தக்க ஆகக்கூடிய உச்ச பெறுமதி. இதுக்கு ஒரு தக்க ஒழுங்கு இருக்கு, ஒரு லொஜிக்கல் ஓர்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் ஞாபகப்படுத்தி வைப்பதற்கு வசதியாக இது இருக்குது. விளங்கி படித்தால் நிற்கும் மனசு. நட்டம் நிகழ்ந்த தேதி, நட்டம் பற்றிய விவரம், அது இந்த வாங்கின விலை, இழக்கப்பட்ட போது அது என்ன பெறுமதி, திருப்பி வைப்பதற்கு அல்லது பழுது பார்ப்பதற்கான செலவு, அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி, அறவிடுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை. இந்த 6க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசத்துக்கு தான் பதிவளித்தல் கட்டளை கொடுக்கும். அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி 6, அறவிடுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட தொகை 7. சரிதான்? அப்ப இது 6க்கும் 7க்கும் இடையில உள்ள வித்தியாசத்துக்கு பதிவளித்தல் கட்டளை கொடுக்க வேண்டும். 10ஆவதா வரும். திணைக்கள பத்திரங்களின் தொடர்பு. திணைக்கள பத்திரங்களின் தொடர்புனா இந்த விடயத்தோடு வந்த கடித இலக்கங்களின் திகதி, இறுதியாக அறவிடப்பட்ட தொகையின் திகதி, கடைசியாக இப்ப காசு கட்டியிருக்க முடிஞ்சால் பதிவளிப்பதற்கான அதிகாரம், பதிவளித்தல் கட்டளை வழங்கப்பட்ட அந்த திகதியும் அதை கல்விய இலக்கம் போட வேண்டும். பதிவளித்த திகதி, பதிவேட்டில் இருந்து அதை நீக்கிய திகதி, இவ்வளவும் இருக்கும். இங்க விட்டுவிடுதல் தொடர்பாக நடவடிக்கை வரலாம். விட்டுவிடுதல் இங்க படிவத்தில் இறுதி கட்டளை என்பது பதிவளிப்பதற்கான கட்டளை தான். சரிதானே? அதுக்கு பிறகு விட்டுவிடுதல் தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அது துறை செய்தி அதிகாரத்தோட செய்கிறது. நட்டத்தை கையாளும் அலுவலர் செய்யலாம். துறை செய்தினால அல்லது சட்டத்தினால இங்க துறை செய்தியின் அனுமதியோடு தான் செய்யணும் விட்டுவிடுதல் தொடர்பாக. அப்ப எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும், இழப்பு என்பது அறவிட தீர்மானித்த எந்த ஒரு தொகையினையும் அறவிட முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்க யாருக்கு அறிவிக்க வேணும் என்று கேட்டால் துறை செய்திக்கு தான் அறிவிச்சு. சரிதானே? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் அறிவிக்க வேண்டியது துறை செய்திக்கு. இவ்வளவு விடயமும் ஞாபகப்படுத்தி வைத்திருக்கணும். 11 விடயங்கள் இருக்குது நட்டம் தொடர்பான பதிவு.
சரியா? சரி, நாங்கள் நட்டங்கள் தொடர்பாக அழகாக பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு இலகுவான ஒரு புதிய பகுதிக்கு நான் உங்களை கூட்டிக் கொள்வேன். சரியா? எளிமையானதும் இலகுவானதுமான ஒரு புதிய பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். அந்த பகுதி தொடர்பாக நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். பெரிய நெருக்கடி இல்லை. அதுவும் பல தடவை கேட்கப்படக்கூடிய ஒரு வினாதான். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவுகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இது சில புத்தகங்கள்ல மூலதன செலவினம், நடைமுறை செலவினம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்படி பெரிய பகுதியாக திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்தை வகைப்படுத்துறது இல்லை. திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவினங்கள் பொதுவாக வேறு அட்டவணைகள் இருக்குது. இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவையில்லை பிள்ளைகள். 2 அட்டவணைக்குள்ள போடுது, 2 லிஸ்டுக்குள்ள போடுவேன். சரிதானே? 2 ஷெட்யூல், 2 லிஸ்டுக்குள்ள அதை போடுவினான். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவினம். ஒரு பகுதி செலவினங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அட்டவணை, முதலாவது அட்டவணையில இருக்கிற செலவினங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் நடந்து அந்த செலவுகளுக்குரிய ஏற்பாடு, ஒவ்வொரு செலவும் செய்யறதுக்கு இவ்வளவு காசு என்று சொல்லி அங்க வரைவில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஏற்பாடு, அந்த ப்ரொவிஷன் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தியோ அல்லது ஏகமனதாகவோ ஏதோ பாராளுமன்றத்தினால அது அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த செலவினங்களுக்குரிய அனுமதி பாராளுமன்றத்தினால அனுமதிக்கப்பட வேண்டும். அந்த சட்டத்தை சொல்றது ஒதுக்கீட்டு சட்டம். அந்த சட்டத்தை சொல்லுகிறது ஒதுக்கீட்டு சட்டம். அதாவது வார வருஷம் 2026ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்ற செலவுகளை ஒரு அட்டவணையாக தயாரித்து, அது முதலாம் அட்டவணை, அந்த முதலாம் அட்டவணைக்குள்ள உள்ளடக்கி அந்த செலவுகளை செய்கிறதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் இன்னும் இல்லை. அந்த செலவுகளை செய்வதற்கு சொல்லி சட்டத்தினாலே ஒரு அங்கீகாரமும் இல்லை. அங்கீகாரம் யார்கிட்ட எடுக்கணும்? அப்ரூவல் யார்கிட்ட எடுக்கணும்? பாராளுமன்றத்தில் எடுக்க. பாராளுமன்றத்திலே அந்த முதலாவது அட்டவணையை கொடுத்து அனுமதிக்காக சமர்ப்பிக்கிறத சொல்றது ஒதுக்கீட்டு சட்ட மூலம். சட்ட மூலம் டிராப்ட் வரைவு, சட்ட வரைவு. அது தொடர்பில் அங்க விவாதங்கள் நடக்கும். குழுநிலை விவாதங்கள், திருத்தங்கள் அப்படியெல்லாம் நடந்து முடிய கடைசியா அதை பாராளுமன்றம் அனுமதித்தால் அந்த செலவினங்களை அதுக்கு பிறகு நிதியமைச்சர் மேற்கொள்ளலாம். நிதியமைச்சர் அதுக்குரிய அந்த காசை குடும்பம் கொண்டு திரைசேரிக்கு அணைச்சிட்ட கொடுக்கலாம். சரிதானே? அது அணைச்சிட்ட கொடுக்கும். நிதியமைச்சர் முதலாவது அட்டவணைக்குரிய அந்த செலவுக்கு யார் அப்ரூவல் கொடுக்கிறது? ஒவ்வொரு வருஷமும் பார்லிமெண்ட் கொடுக்கும். அந்த அட்டவணை ஒதுக்கீட்டு சட்டமாக சமர்ப்பிக்கப்படும். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும். அதுக்கு பேர் ஒதுக்கீட்டு சட்டம். இந்த ஒதுக்கீட்டு சட்டத்தில் காட்டின தொகை காணாது, இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக ஆட் பண்ண வேணும் என்று சொல்லி சொன்னால் அதை குறைநிரப்பு பிரேரணை என்று சொல்றது. அதோட பாராளுமன்ற தீர்மானம். அப்போ ஒதுக்கீட்டு சட்டத்தினால அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால அங்கீகரிக்கப்பட்ட செலவினங்கள், அது முதலாம் அட்டவணையில் உள்ள செலவினங்கள். பாராளுமன்றம் இல்லாவிட்டால் இந்த செலவினங்களை செய்யறதுக்கு ஜனாதிபதி அதிகாரம் கொடுப்பார். புது பாராளுமன்றம் கூடுகிற தேதியில இருந்து பின்னுக்கு வர 3 மாதம் வரையான அந்த ஒரு காலப்பகுதிக்கு ஜனாதிபதி இந்த செலவுகளை செய்யறதுக்கு திரைசேரியில இருக்கிற திரட்டு நிதியத்தில இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் 153 இருக்கு. அதுபோல தேர்தல் நடத்துறதுக்குரிய செலவினமும் இதுக்குள்ளதான் வரும். பாராளுமன்றம் அனுமதிக்காமலே பாராளுமன்றம் கலைப்பட்டு போச்சென்றால், பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைச்சிட்டார் என்றால், தேர்தலுக்குரிய காசையும் ஜனாதிபதி இந்த திரட்டு நிதியத்தில இருந்து கொடுப்பதற்கு, செலவு செய்வதற்கு அனுமதிக்கிறார். அது 154. அப்ப பாருங்க, இந்த வழங்கல் சேவைகள் என்றால் என்ன? அந்த முதலாம் அட்டவணையில இருக்கிறவை வழங்கல் சேவைகள் என்று சொல்லும். ஒதுக்கீட்டு சட்டத்தினால அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால். ஒதுக்கீட்டு சட்டம்
அது போதாம வந்தால் பாராளுமன்றத்தில் ஒரு குறைநிரப்பு மதிப்பு ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது அல்லது என்றால் பாராளுமன்றம் இல்லாத போது என்ன அரசியலமைப்பின் 153 154 உறுப்புரைகளில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படுகிற சேவைகள் அல்லது ஒதுக்கீடு செய்யப்படுகிற செலவினங்களை வழங்கல் சேவைகள் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப இது வழங்கல் சேவைகள், ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் என்றும் இதை சொல்றது, வழங்கல் சேவைகள் என்றும் சொல்றது. 2வது அட்டவணையில கொஞ்சம் விஷயம் போடுவினம், அதுவும் இந்த பட்ஜெட்ல போடுவினம் 2வது அட்டவணை. ஆனால் இதுக்கு பார்லிமென்ட் அப்ரூவல் தேவை, இதுக்கு பாராளுமன்றத்தின் அப்ரூவல் தேவை இல்லை. சரியா? இப்படி சில செலவினங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஜனாதிபதிக்கான சம்பளம், சுகாதார அமைச்சுக்கான ஒதுக்கீடு, தேர்தல் ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, இந்த மாதிரியாக சிலது இருக்கு. அது நான் பிறகு பிள்ளைகளுக்கு அதுக்குரிய உதாரணங்கள் அதில் காட்டுறேன். இப்போதைக்கு இது அரசியல் அமைப்பில் ஏற்கனவே இந்த செலவு செய்யறதுக்கு அப்ரூவல் இருக்கு, அல்லது பாராளுமன்றத்தினாலே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள், இந்த ஒதுக்கீடு சட்டம் தவிர பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினால இந்த செலவினங்கள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சு விவாதம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றம் அனுமதி கொடுக்க தேவை. சரியா? இதுக்கு பாராளுமன்றம் அனுமதி கொடுக்க தேவையில்லை. ஆனால் அது அந்த ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுல இது ஒரு செலவாக காட்டப்படும், அவ்வளவுதான். இது பாராளுமன்றத்தின் அனுமதிக்கு கொடுக்கிறது இல்லை. அது விசேட சட்ட சேவை. அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மூலமாக அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்ந்த ஏனைய பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டங்களின் மூலமாக திரட்டு நிதியின் மீது பொறுப்பிப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட செலவினங்கள் விசேட சட்ட சேவை என்று சொல்லப்படும். இப்ப திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகின்ற 2 வகையான செலவினங்களும் அவை என்று கேட்கப்பட்டால், திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்துக்கான ஏற்பாட்டின் 2 பிரதான வகுதிகளும் அவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் எழுத வேணும். 1 வழங்கல் சேவைகள், 2வது விசேட சட்ட சேவைகள். இது 2 புள்ளி கேட்கப்பட்டால் இவ்வளவும் போதும். இதுவே ஒரு சிறு குறிப்பாக அல்லது 4 புள்ளிக்கு கேட்கப்படுமாக இருந்தால், திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினம் என்று கேட்கப்பட்டாலே, அல்லது திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்துக்கான ஏற்பாட்டின் வகைகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த விளக்கத்தை எழுத வேண்டியவை. சரிதானே? ஒதுக்கீட்டு சட்டத்தினாலே அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது அரசியலமைப்பின் 153 154 உறுப்புரைகளின் அதிகாரத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற சேவைகள், இந்த சேவைகள் என்பது இங்கு செலவினங்களை தான் சொல்லுமா, செய்யப்படுகின்ற சேவைகள் வழங்கல் சேவைகள் என்று அழைக்கப்படும். 2வது விசேட சட்ட சேவைகள். அரசியல் அமைப்பினால் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்ந்த ஏனைய பாராளுமன்ற சட்டங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படக்கூடிய செலவினங்கள் விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லப்படும். சரியா? இது தவிர இன்னும் ஒரு படியத்தை நீங்க ஞாபகம் அமைச்சிருக்கணும். இந்த ஏற்பாடுகள் செய்யப்படாம இதுக்குள்ள, இந்த கேட்டகரிக்குள்ள ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ள அடங்கக்கூடிய, இதுக்குள்ள வரலாம் அல்லது இதுக்குள்ள வரலாம், வரக்கூடிய ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவினம் புதுசா வந்துருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இந்த சுனாமி வந்த போது, இப்படி ஒரு சுனாமி வரும் யாருமே எதிர்பார்க்க என்ன, அப்போ அது டிசம்பர் மாதத்துல சுனாமி வந்துட்டுது, எதிர்பார்க்க இல்லை, உடனடியாக காசு வேணும். அப்ப பாராளுமன்றம் அனுமதிக்க இல்லை, பாராளுமன்றத்தில் ஒரு குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்க நேரம் இல்லை, வேறு விதமாக நிதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உடனடியாக எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்லி ஒன்று தாபிக்கப்படும். அது பிறகு இந்த செலவுகளை ஏதாவது ஒன்றுக்கு கொண்டு வந்து செருகப்பட்டு, சரிதானே? எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அப்ப இது அடுத்ததாக நீங்க ஞாபகம் வச்சிருக்கு, எதிர்பாராத செலவு நிதியம் என்ற ஒரு 3வது விடயம் இருக்கு. இது தவிர அரசாங்கம் இன்னும் ஒரு செலவினங்களை பார்க்கும். அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற தொழில் முயற்சிகள் இருக்குதானே,
இலங்கை மின்சார சபை, புகையிரத திணைக்களம், இந்த மாதிரியா சரிதானே, அரசாங்கத்தினால் நடத்தப்படுற சீனி தொழிற்சாலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது சொல்லுகிறது அரசாங்கத்தினுடைய தொழில் முயற்சிகள், அது முற்பணங்கள், முற்பண முயற்சி, முற்பண முயற்சிகள். இதுவும் தனியாக அரசாங்கம் செலவு செய்கிறது ஒரு அட்டவணை ஒன்று வச்சிருக்கோம், முற்பண முயற்சி. சரி, அப்ப இதே பிறகு நீங்கள் திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்தை வகைப்படுத்தும் கொண்டா எதிர்பாராத செலவு நிதியம், முற்பண முயற்சிகள் என்னெல்லாம் சொல்ல தேவையில்லை, மேல இருக்கிற ரெண்டும் தான் முக்கியம். எதிர்பாராத செலவு நிதியம் அது ஏதாவது ஒன்றுக்குள்ள திருப்பி கொண்டே பொறுப்பிச்சு போடுவது. சரியா? சரி, இப்ப பார்ப்போம். இப்போ நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுப்பார். ஆணைச்சீட்டுன்னா செக் எழுதி கொடுக்குற மாதிரி என்ன வைங்களேன், அதை கொண்டு போய் திரை செய்தியில கொடுத்து காசை வேண்டலாம் அந்த அமைச்சுக்கள் திணைக்களங்கள் தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு ஒரு செக் கொடுப்பேன். பாருங்க, செக் என்ன சும்மா சொல்றேன்னு, அது ஒரு ஆணைச்சீட்டா. வளங்கள் சேவைகள் தொடர்பாக நிதியமைச்சர் கொடுக்கிற ஆணைச்சீட்டுக்கள். சரியா? ஆண்டு மதிப்பீட்டின் முதலாவது அட்டவணையில் காட்டப்பட்ட வளங்கள் சேவைகளுக்கு செலவு செய்வதற்காக நிதி அமைச்சர் ஒரு ஆணைச்சீட்டை கொடுக்கும் போது, நிதியமைச்சர் ஒரு ஆணைச்சீட்டை கொடுக்கும் போது அந்த ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என்று அழைக்கும். சரிதானே? ஆண்டு மதிப்பீடுகளில் முதலாவது அட்டவணையில் ஏற்பாடு செய்யப்பட்ட வளங்கள் சேவைகளுக்காக திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை வழங்கும் பொருட்டு நிதி அமைச்சரினால வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என்று அழைக்கப்படும். சரியா? இவ்வளவுதான் பொது ஆணைச்சீட்டு. இரண்டாவது தேவை பட்டியல். இந்த தேவை பட்டியலும் நான் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு சொன்னது போல வளங்கள் சேவையோடு தான் சம்பந்தப்படுது. முதலாவது ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு, அதான் என்னென்று சொல்லிட்டேன். இரண்டாவது தேவை பட்டியல். சரியா? இந்த வளங்கள் சேவைகளோடு தொடர்புடைய இரண்டாவது தேவை பட்டியல். தேவை பட்டியல் என்ன என்று சொல்லுவோம். சரிதானே? வளங்கள் சேவைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மதிப்பீட்டில் சில வளங்கள் சேவைகளுக்கு செலவு செய்வதை அமைச்சரவை நிறுத்தி வைக்க விரும்பினால் அந்த சேவைகளை பொது ஆணைச்சீட்டுக்கு சீட்டு எழுத வேண்டிய நிரல்ல இருந்து நிதியமைச்சர் நீக்கி விடுவார். நீக்கும்படி நிதியமைச்சரை பணிக்கும். ஏதாவது ஒரு சிறப்பான சூழ்நிலையில வளங்கள் சேவைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையில் ஒரு பகுதியினை வழங்காது நிறுத்தி வைக்கும்படி அமைச்சரவை நிதியமைச்சரை பணிக்கும். அவ்வாறு கூறியதற்கு அமைவாக, அவ்வாறு பணிக்கப்பட்டதற்கு அமைவாக வளங்கள் சேவையில் செலவு செய்வதற்குரிய ஒரு தொகையினை நிதியமைச்சர் நிறுத்தி வைத்து பின்னர் அமைச்சரவை அந்த செலவை மேற்கொள்ளும்படி நிதியமைச்சரை பணிக்கும் போது நிதியமைச்சர் வழங்குகிற ஆணைச்சீட்டு தேவை பட்டியல் என்று அழைக்கப்படுது. விளங்குதா? ஆண்டு மதிப்பீட்டின் முதலாம் பட்டியலில் காணப்பட்ட வளங்கள் சேவையில் ஏதேனும் ஒரு பகுதியை விசேட காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கும்படி அமைச்சரவை நிதியமைச்சருக்கு கட்டளையிடலாம். அவ்வாறு கட்டளையிடப்பட்ட தொகையை முழுமையாக அல்லது ஒரு பகுதியை அமைச்சரவை விடுவிக்கும்படி கூறும்போது நிதியமைச்சரினால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு தேவை பட்டியல் என்று அழைக்கப்படும். அப்ப இதுவும் எதனோடு சம்பந்தப்பட்டது? வளங்கள் சேவைகளோடு தொடர்புடைய இரண்டாவது ஆணைச்சீட்டு. சரியா? மூன்றாவது, வளங்கள் சேவைகள் தொடர்பாக குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டார். அதாவது இந்த ஒதுக்கீட்டு சட்டத்தில் போட்ட தொகை காணாது. மேலதிகமாக ஒரு தொகையை பாராளுமன்றத்தில் கேட்டு குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை பாராளுமன்றம் நிறைவேற்றும் போது, குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை பாராளுமன்றம் நிறைவேற்றி தீர்மானம் எடுக்கும் போது
அதற்கு அமைவாக நிதியமைச்சர் வழங்குகிற ஆணைச்சீட்டு விசேட ஆணைச்சீட்டு. இது சட்டமெல்லாம் சொல்லக்கூடாது, விசேட ஆணைச்சீட்டு. இதுவும் எங்க வரப்போகுது? வளங்கள் சேவைகளோடு தொடர்புடைய. அப்ப வளங்கள் சேவைகளோடு தொடர்புடைய ஆணைச்சீட்டுகள் கேட்கப்பட்டால் பொது ஆணைச்சீட்டு, தேவைப்பட்டியல், விசேட ஆணைச்சீட்டு. சரியா? இதுக்கு 3 வகையான ஆணைச்சீட்டு இருக்கு. இது பெரும்பாலும் இது வழங்கப்படுவது திரைசேரி 77 என்கிற படிவத்தில் தான் ஆணைச்சீட்டுகள் வழங்கப்படும். ஆணைச்சீட்டு வழங்கப்படுகிற படிவம் என்று கேட்டால் திரைசேரி 77. சரியா? அடுத்தது பாருங்க, 2வது செலவினம் இந்த அட்டவணைகளை வரும். விசேட சட்ட சேவைகள். நம்ம விசேட சட்ட சேவைகள் 2ஆம் அட்டவணையில காட்டப்பட்டிருக்கும். அது ஏற்கனவே சட்டத்தாலே அனுமதிக்கப்பட்டது. அதால பாராளுமன்றத்தின் அனுமதியை புதுசாக எடுத்துக்கொள்ள தேவை. இந்த விசேட சட்ட சேவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு ஆணைச்சீட்டு கொடுத்தால் விசேட சட்ட ஆணைச்சீட்டு. மேல சொன்னது விசேட ஆணைச்சீட்டு தான், வித்தியாசம் தெரியும். இது விசேட சட்ட ஆணைச்சீட்டு. ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலே அங்கீகரிக்கப்பட தேவையில்லாத ஆண்டு மதிப்பீட்டில் விசேட சட்ட சேவைகளுக்காக 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்ட வழங்கல் சேவைக்குரிய ஆணைச்சீட்டு வழங்கப்படும். இதுவும் பொது ஆணைச்சீட்டுக்கு நிகரானது. திரைசேரி படிவம் 77 நிதியமைச்சரால் வழங்கப்படும். இவ்வளவு விளங்கிட்டா? அடுத்தது பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. இந்த விசேட சட்ட சேவைகளுக்கு ஒதுக்கிய பணம் போதாமல் மேலதிக பணம் விடுவிக்கப்பட வேண்டியிருந்தால் இதுக்கு குறைநிரப்பு மதிப்பீடு தேவை இல்லையா? இந்த தொகை, இந்த செலவு ஏற்கனவே பாராளுமன்றம் அனுமதிச்சிட்டு, சட்டத்தினாலே அல்லது அரசியல் அமைப்பினாலே அனுமதிச்சிட்டு, மேலதிக பணம் அங்க காட்டப்பட்டதை விட மேலதிகமாக விடுவிக்க வேண்டியிருந்தால் அப்போது அவர் கொடுப்பது பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. விசேட சட்ட ஆணைச்சீட்டு, பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. இந்த ரெண்டும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல விசேட சட்ட சேவைகளோடு தொடர்புடையது. 4வது மற்றும் 5வது ஆணைச்சீட்டுகள் இதனோடு தொடர்புடையவை. சரியா? 6வது ஒரு ஆணைச்சீட்டு இருக்கு, எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு. எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று தாபிக்கப்பட்டு அதில் இருந்து முற்பணத்தை பெறுவதற்காக வழங்கப்படுவது. இது வழங்கப்பட்ட திகதியில இருந்து 1 வருடத்துக்கு செல்லுபடியாகும். ஏனைய ஆணைச்சீட்டுகள் வழங்கப்பட்ட திகதி எதுவாக இருந்தாலும் நிதி ஆண்டு முடிவடையும் போது, அந்த ஆண்டினுடைய டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைந்தால் செல்லுபடியற்றது. ஆனால் எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு மட்டும் வழங்கப்பட்ட திகதியில் இருந்து 1 வருடம் செல்லும். நிதியாண்டு முடிவடையும் போது இது முடிவடைவது இல்லை. சரிதானே? அப்ப இது 6வது ஆணைச்சீட்டு. 7வது முற்பண ஆணைச்சீட்டு. 3வது அட்டவணையில் காட்டப்பட்ட முற்பணங்கள் தொடர்பில் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு முற்பண ஆணைச்சீட்டு. 7 வகையான ஆணைச்சீட்டுகள் இருக்குது. இந்த ஆணைச்சீட்டுகள் தொடர்பில் நீங்கள் குறிப்புகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். 7 வகையான ஆணைச்சீட்டையும் பட்டியல்படுத்த தெரிய வேணும். 7 வகையான ஆணைச்சீட்டம் என்ன என்று சொல்ல தெரிய வேணும். இது ஒரு முக்கியமான பகுதி. நாங்கள் ஆணைச்சீட்டுகள் தொடர்பாகவும் படிச்சிருக்கோம். சரிதானே? இடையில எல்லாரும் இல்லை, 125 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு 9 பேர் போயிட்டாங்க நேரம் வந்த போது. சரி, ஒவ்வொரு தரம் வெரி பிஸி. என்ன இதுல சில பிள்ளைகள், இன்னைக்கு எனக்கு ஒரு 3 பேர் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் ஒரு கண்டன குரல் எழுப்பியிருந்தாங்க. நீங்க என்ன எங்களுக்கு எல்லாம் வெட்டரைக்கு வகுப்பு போடுறீங்க, நாங்க நித்திரையா போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு விடையை ஞாபகம் வச்சிருங்கோ, இதுல நீங்கள் 3 தரப்புகள் 5 பாடம் சுழற்சி முறையில நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரு மிகவும் கஷ்டமான நேரம், ஒரு கஷ்டமான நேரம், ஒரு இலகுவான வசதியான நேரம், மிக வசதியான நேரம் என்கிற அடிப்படையில தான் டைம் டேபிள் அமையும்.
உங்களுக்கு மட்டுமே எல்லா வேலைகளையும் ஒரு வசதியான நேரத்தை நான் 7:30 8:30 என்று போட்டு விட்டேன் என்றால் 9 போட்டு விட்டேன் என்றால் மற்ற பிள்ளைகள் 6 மணிக்கு வந்து வெள்ளன வேலையால் வந்ததும் வராததுமா இல்லை பஸ்ஸில் இருந்தவங்க படிக்கணும் அல்லது ஒவ்வொரு நாளுமே நித்திர தூங்கி தூங்கி படிக்கணும். இப்போ இந்த பின்னுக்கு வருகிற வகுப்பை நான் இயலமான வரைக்கும் 1 மணி நேரம் அல்லது 1 மணி 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆக 10 மணி வரைக்கும் முழுக்காம கொஞ்சம் முன்கூட்டி முடிக்க பார்க்குறேன். அது நாங்கள் கலந்துரையாடுகிற விடயத்தின் கனதியை பொறுத்தது. இப்போ இன்றைக்கு மிகவும் கனதியான விடயங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். சில வேளையில எங்களுடைய மூளை போதும் என்ற நிலைமைக்கு வந்துடும். அப்படி வந்து ஏறத்தாழ ஒரு 12-13 பேர் விலகிட்டாங்க. 126 பேர் இருந்தாங்க, இப்போ 113 பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ இப்படி ஒரு கனதியாக இருக்கிற போது சில நேரம் நாங்கள் அதை கொஞ்சம் முன்னுக்கு முடிப்போம். வேறு இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன சின்ன விஷயமா உதிரியாக பார்த்து கொண்டிருக்கிற போது கொஞ்சம் நேரத்தை கூட்டி எடுக்கும். அதாவது நான் பிள்ளைகளுக்கு நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான வீடியோக்கள் அதிகமாக பகிரும். சரியா? அப்போ முதலாவது இவி எக்ஸாம் எழுதுகிறார்களுக்கு 2க்கும் சேர்த்து ஒரு குரூப் தான் போட்டு வச்சிருக்கு. அப்போ அதில் நீங்கள் உங்களுடைய பாடத்துக்குரியதை மட்டும் தேடி படித்து கொண்டா சரி. மற்ற ஆக்களுக்கு பிரித்து போட்டிருக்கேன். 2 பாடம் எடுக்கிற ஆக்களுக்கு ஒரு குரூப், எஃப்ஆர் மட்டும் எடுக்கிற ஆக்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. ஏஆர் மட்டும் எடுக்கிற ஆக்கள் 2 பாடம் எடுக்கிற ஆக்கள் குரூப்பில் தான் இருக்கிறோம். அவைக்கு தனி குரூப் இல்லை. செகண்ட் டிவி ஆக்களுக்கு ஏஆர் மட்டும் எடுக்கிற ஆக்கள் ஏஆர் எஃப்ஆர் 2க்குமான பொது குரூப்பில் அவையே போட்டிருக்கு. அவை ஏஆருக்கு வகுப்பு நடக்கிற நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டியது தான். சரியா? ஏஆர் பற்றிய தாபன விதிக்கோவை மற்றும் செயலொழுங்கு விதிகள் தொடர்பான செயலமர்வு காணொலிகளை நான் பகிரும் போது அந்த விடயங்களை அவர்கள் படித்துக்கொள்ள. சரி, இந்த அளவில் நான் இன்றைக்கு ஒளிப்பதிவை நிறுத்தி வைக்கிறேன். உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துவதற்காக ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன். இப்போ ஒளிப்பதிவு மட்டும்தான் நிறுத்தப்படுது, வகுப்பு நிறுத்தப்படுதில்லை. மற்ற ஒரு தரம் கீறி விளையாடக்கூடாது. சிறு விளையாட எனக்கு அழித்து விளையாடுறதுக்கு நேரம் இல்லை.